Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Important editorials of the Hindu நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். And friends, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க so that I could improve the quality of the video and I will make videos in such a way that it will benefit you. Fine. So friends, இன்னைக்கு important editorials என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். So Eastern Promise, it's an important article with respect to the prelims. So இந்த ஆர்டிகல் நம்ம இண்டிப்பா அனலைஸ் பண்ணலாம். நான் பேக்ரவுண்டோட எடுத்து கொடுக்குறேன். And game on in Gujarat. See, இந்த எடிட்டோரியல் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா ரொம்ப பாலிடிக்ஸ் பேசியிருக்கிறாங்க இந்த ஆர்டிகல்ஸ்ல. ஸோ இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஈவன் கேபினெட் ஆஃப் கயாஸ். ஸோ ஈவன் திஸ் ஆர்டிகல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா யூகேல நடந்த பாலிடிக்ஸை பத்திலாம் பேசியிருக்காங்க, விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அண்டர் தி ஜனதா. ஸோ திஸ் ஆர்டிகல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு தி ரோஹின்யா கிரைசிஸ். ஸோ ரோஹின்யா கிரைசிஸ் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அழகா. இந்த ஆர்டிகலும் நம்ம பார்க்கலாம். அண்ட் லோன் வேவர் இஸ் நாட் தி சொல்யூஷன். திஸ் ஆர்டிகல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். வி வில் லுக் திஸ் ஆர்டிகல் அண்ட் த forgotten people. So even we will discuss this article. ஏன்னா இந்த forgotten people is with respect to the Sri Lankan issue. So நான் ஏற்கனவே Sri Lankan issue எல்லாம் உங்களுக்கு எடுத்திருப்பேன், பேக்ரவுண்ட்ஸ் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. So try to recall that or try to recall India-Sri Lanka relationship. Fine. And friends, let me give you this information. See, இப்போ எடிட்டோரியல்ல வந்திருக்கிற டாபிக் உங்களுக்கு திருப்பி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I have told that Indian Sri Lankan issue நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன் பேக்ரவுண்டோட அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். So if you want to again watch that video, then type the issue name with my channel name. So இப்போ India Sri Lanka or Sri Lankan issue Republic IS அப்படின்னு சொல்லிட்டு YouTube search bar or even Google search barல நீங்க டைப் பண்ணீங்கன்னா you will find my videos. Fine. So in that way you can access my background videos. See friends, நான் இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, because I frequently get comments saying that provide me the link of the previous videos. So it is difficult for me to answer each and every one. So I hope one could follow this easy step to search my videos. Fine. And coming to the first article. So first article, Eastern Promise. இந்த ஆர்டிகல் போறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தலாம். See friends, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் பிலிப்பைன்ஸ்க்கு போயிருந்தாரு. அண்ட் எஸ்பெஷலி பர்டிகுலரா சொல்லணும்னா மணிலாக்கு போயிருந்தாரு. ஸோ அங்க வந்து ஏஷியன் ஈஸ்ட் ஏஷியா சமிட் பிளஸ் ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த 3 சமிட்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. Fine. So you need to know about these 3 organizations. So ASEAN அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it consists of 10 Southeast nations. சரிங்களா? And friends, let me give you a small trick to remember this Asian countries. So CLMV. So CLMV nationsனா Cambodia, Laos, Myanmar and Vietnam. Fine. அதுக்கப்புறம் IBPS எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எக்ஸாம் ஒன்னு இருக்கு. So Indonesia, Philippines, Brunei, Singapore. So Indonesia, Brunei, Philippines, Singapore. CLMV, IBPS, then trademarked. So Thailand and Malaysia. ஓகேங்களா? So CLMV, IBPS, trademarked ன்னு போட்டீங்கன்னா Asian nations நீங்க ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். And friends, I just request you to take the map and please make a note of these South East nations. சரிங்களா? So ஏன்னா frequent நியூஸ்ல இருக்கு, இந்தோ பெசிபிக் இஸ் இன் தி நியூஸ். நேத்து நம்ம MCQsல குவாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். So map based questions கேட்கலாம். Even last year there was a question with respect to the South East nations. So அந்தமான நிக்கோபார்ல இருந்து இந்த South East nations எவ்வளவு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. It is very easy to remember these things. So இந்த South East nations-லாம் பாத்தீங்கன்னா Laos வந்து landlocked nation-ஆ இருக்கும். So map based questions கேட்க நிறைய potentials இருக்கு. ஓகேங்களா? And friends, again இந்த ஏஷியன் பத்தி பேக்ரவுண்ட் இன்னும் ப்ரோ பண்ணி பாருங்க. Search Wikipedia. Fine. So ASEAN consists of 10 nations. And friends, நம்ம Prime Minister also attended East Asia Summit. So even East Asia Summit அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா it consists of 10 nations. So first 10 Asia members plus the nations which I have given. Fine. So India, China, Japan, New Zealand, US, Russia. சரிங்களா? So see friends, இந்த East Asia Summit ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். So இதுக்கு முன்னாடி RCEP நான் என்னன்னு பார்த்துக்கலாம். So Regional Comprehensive Economic Partnership. So இந்த Regional Comprehensive Economic Partnership is a free trade agreement. So இது வந்து free trade agreement between Asian nations plus 6 nations. சரிங்களா? So இந்த 6 nations யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஃபைன். So இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்தியா, சைனா, ஜப்பான், அதுக்கப்புறம் சவுத் கொரியா. So நார்த் கொரியா கண்டிப்பா இருக்க முடியாது. So சவுத் கொரியா, இந்தியா, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. சரிங்களா? So ஏசியன் பிளஸ் 6 இஸ் RCEP. புரியுதுங்களா? So இப்போ ஈஸ்ட் ஏஷியா சமிட்ல யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏசியன் பிளஸ் 8. So எக்ஸ்ட்ரா யுனைடெட் ஸ்டேட்ஸும் ரஷ்யாவும் இருப்பாங்க இந்த ஈஸ்ட் ஏஷியா சமிட். ஃபைன். So ஏசியன் பிளஸ் 6 na RCEP, ASEAN plus 8 na East Asia Summit. And India is not a member of ASEAN, but it is a member of Regional Comprehensive Economic Partnership plus it is a member of East Asia Summit. சரிங்களா? And international agreements க்கு நான் சொன்ன மாதிரி உங்க நோட்ஸ்
எடுத்துக்கோங்க. இதோட பேக்ரவுண்ட் ப்ரூவ் பண்ணுங்க. பேக்ரவுண்ட்னா இது எப்போ ஃபார்ம் ஆச்சு, how many members were there when it initially started. இப்போ ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம், இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதே மாதிரி தான் டிபிபி, அதாவது டிரான்ஸ் பெசிபிக் பார்ட்னர்ஷிப். ஈவன் திஸ் டிரான்ஸ் பெசிபிக் பார்ட்னர்ஷிப் இஸ் a trade agreement. So see the nations, see the difference between these trade agreements. எந்தெந்த நேஷன்ஸ் இதுல இருக்காங்க, எந்தெந்த நேஷன்ஸ் இதுல இல்ல, சோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஃபைன். So try to probe into the static part. Fine. So coming to the article. So இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் பிலிப்பைன்ஸ்க்கு போயிருந்தாரு அண்ட் அங்க அவரு 3 சமிட் அட்டெண்ட் பண்ணாரு. So ஏசியன் இந்தியா சமிட், ஈஸ்ட் ஏஷியா சமிட் அண்ட் ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஃபைன். So friends, India is not a member of ASEAN, but ASEAN India Summitனா ஒரு dialogue partnership மாதிரி. So we are celebrating the 25th year of this ASEAN India Summit. புரியுதுங்களா? So we have attended these 3 summits. And இதனால and அங்க நடந்த சினாரியோஸ்ல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இப்போ ஏசியன் ரீஜன் வந்து இந்தோ பசிபிக் ரீஜன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தோ பசிபிக் ரீஜன் என்னன்னா இந்தியன் ஓஷன் பிளஸ் பசிபிக் ஓஷன். சோ இந்த 2 ரீஜனை சேர்ந்தது தான் இந்த இந்தோ பசிபிக் ரீஜன். சோ பேசிக்கா சொல்ல போனோம்னா இது வந்து ஒரு பயோ ஜியோகிராபிக்கல் ரீஜன். சரிங்களா? சோ பயோ ஜியோகிராபில ஒரு பர்டிகுலர் செக்ட் ஆஃப் அனிமல்ஸை கிளாசிஃபை பண்றதுக்காக இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹவெவர் டியூ டு ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் விச் த ரீஜன் பொசஸ், சோ இதனால ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் கூட நம்ம இத வந்து இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அண்ட் இந்த இந்தோ பசிபிக் ரீஜன்ல இந்தியா பிளேஸ் a center stage அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இப்போ இந்த இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா இந்தியா இஸ் பிளேயிங் a center stage role. Yes, we know that. But however, even India US ties with respect to the Indo Pacific region is also important. சரிங்களா? சோ இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ சிம்பிளா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசினா என்னன்னா, ஃபோக்கஸிங் மோர் டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ். சரிங்களா? எஸ்பெஷலி ஏசியா பசிபிக் ரீஜன் மேல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் கோஆபரேஷன், கல்ச்சரல் டைஸ், ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் வித் தி கண்ட்ரீஸ் இன் தி ஏசியா பசிபிக் ரீஜன். சரிங்களா? சோ இது வந்து பைலேட்டரலா இருக்கலாம், ரீஜனலா இருக்கலாம், மல்டிலேட்டரலா இருக்கலாம். சோ இப்போ பிம்ஸ்டெக், மேகாங் கங்கா கோஆபரேஷன், ஏசியா கோஆபரேஷன் டயலாக், இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். சோ இதெல்லாமே வந்து இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இனிஷியேட்டிவ் அப்படின்னு கூட நம்ம ஹோலிஸ்டிக்கா சொல்லலாம். புரியுதுங்களா? சோ சிம்பிளா என்னன்னா, இந்தியால இருக்கிற ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ஒரு நல்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். புரியுதுங்களா? சோ இதுதான் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ஆஃப் இந்தியா. அண்ட் இப்போ இந்த இந்தியனோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசில யூஎஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஃபைன். சோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிகாஸ் சைனா ஹேவ் அ டாமினன்ட் ரோல் இன் தி ஈஸ்டர்ன் ஏஷியன் ரீஜன் அண்ட் எஸ்பெஷலி இன் தி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன். சோ சவுத் சைனா சீயை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சவுத் சைனா சி கான்ஃபிளிக்ட்ல சைனீஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். தே வாண்ட் டு டாமினேட். அண்ட் ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு தி இந்தியன் ஓஷன் ஸ்ட்ரிங் ஆஃப் பெர்ல்ஸ் கான்செப்ட்ல சைனீஸ் இஸ் இன்வெஸ்டிங் மோர் இன் இந்தியன் ஓஷன் ரீஜன். சோ இதனால in order to tackle Chinese dominance, countries have come together. சரிங்களா? அதுல one of the important nation வந்து US. So because of US, Indiaவோட Act East policy can be implemented without any hurdles. Fine. So it is in all these spheres, political, strategic and even in the economic spheres. And இதனால தான் இந்த sidelinesல, அதாவது இந்த sidelines of these summits, they formed an alliance. அதாவது 4 nations came together, 4 like-minded nations came together, I would say. India, US, Japan and Australia. And they formed a quadrilateral alliance. And this quad will ensure free, open, prosperous and inclusive Indo-Pacific region. And this quadrilateral alliance will counter Chinese action in the South China Sea if necessary. So இதோட objective என்னன்னா, free, open, prosperous and inclusive Indo-Pacific region. And இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, Chinese dominance குறைச்சாதான் வரும். சரிங்களா? So it is a check to China அப்படின்னு கூட சொல்லலாம். And friends, again one more information with respect to this quad. இதோட initiation வந்து 2006ல Prime Minister Shinzo Abe பண்ணியிருந்தாரு. So he first gave this idea, but however இதோட fruitfulness வந்து இப்போ 2017ல தான் கிடைச்சிருக்கு. Fine. And friends, again இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, this quadrilateral alliance does not only pertain to maritime surveillance. ஏன்னா இப்போ இந்தோ பசிபிக் ரீஜன்னா நீங்க வெறும் ஓஷன் ரீஜன்ஸ் பார்த்துட்டு maritime surveillance ensuring free trade அப்படின்னு சொல்லிட்டு வெறியும் இருக்காது. But also it will enhance connectivity with respect to the rule of law and it will also bring prudent financing. So இப்போ சவுத் சைனா சி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன் மேப்ல, அக்கார்டிங் டு தி யுனைடெட் நேஷன் லா ஆஃப் சி, சோ யுனைடெட் நேஷன் கிளாஸ் ஆன் லா ஆஃப் சி பேஸ் பண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா, இட் குட் ஹேவ் டிமார்கேட்டட் ரீஜன்ஸ் இன்டு கான்டினென்டல் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் டிமார்கேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் however when it comes to South China Sea, it is very difficult to demarcate. So in the quad will try to ensure the applicability of this laws. So international law எல்லாம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க சிம்பிளா. சரிங்களா? அண்ட்
even they will also bring in an effective financing system in the Indo-Pacific region. Fine. And even USA have plans to bring in alternative financing model to the China's Belt and Road Initiative. So Chinese Belt One Road and Maritime Silk Route also include this Indo-Pacific region. So இதனால இவங்கள கவுண்டர் பண்றதுக்காக even China can bring an alternative financial model. So friends, ஏற்கனவே நேத்து ஒரு MCQல பார்த்திருப்போம். India and Japan have also bought in a similar sort of corridor. So அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஃபைன். ஸோ சிம்பிளா இந்த சினாரியோஸ்லாம் ஞாபகம் வைக்கணும்னா என்னன்னா Indo-Pacific region is important and இங்க Chinese dominance அதிகமா இருக்கு and இதை ஆஃப்செட் பண்றதுக்காக and இதை கவுண்டர் பண்றதுக்காக India, US, Japan, Australia have formed a quadrilateral alliance which was first mooted by Prime Minister Shinzo Abe, which will try to ensure a free, open, prosperous Indo-Pacific region. சரிங்களா? ஸோ இதுதான் கிரக்ஸ். அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஏஷியன் சமிட்ல போகும்போது பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்பீச்சை வச்சு நிறைய எக்கனாமிக் அண்ட் பிசினஸ் டைஸ் கூட இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கான். ஸோ இட் ஹாஸ் பாட் இன் அ குட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப், குட் பொலிட்டிக்கல் as well as a people to people relationship with the Asian nations. Plus at the same time we are about to set the stage for the 25th commemorative summit. So நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், in 2018 we are going to celebrate this 25th year of Asian India summit. So இதுக்காக a 25th commemorative summit is going to be held in New Delhi and a prime minister visiting to Philippines and attending these meeting has set the stage அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. And friends, again இந்த ஆர்டிகல் கொஞ்சம் லாஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து ஈஸ்ட் ஏஷியா இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈவன் ஈஸ்ட் ஏஷியா knows it and even India has taken many steps to ensure that it has its presence in the East Asia. But however, இப்போ எடுத்திருக்கிற steps is important, but at the same time even futureல நம்ம எடுக்க போற steps கூட is equally important அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பத்தி பேசுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ஸ்ல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஸோ இப்போ இந்த குவாட்ல இருந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இந்தியா இஸ் தி ஒன்லி மெம்பர். ஃபைன். அண்ட் இந்த ஆர்கனைசேஷன்ல சைனீஸோட டாமினன்ஸ் அதிகமா இருக்கும் and even Russia has a dominance in this organization and it is just only now India has become a member of this cooperation, but at the same time we have formed an alliance called as Quad. So இது வந்து ஒரு coalition of economics with pertaining to the Indo-Pacific அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். and இதோட பேசிக் அப்ஜெக்டிவே எப்படி தெரியுதுன்னா, to counter the Chinese influence over the Indo-Pacific அப்படின்னு தான் தெரியுது. சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல India has to rely on China or Chinese has a more dominance, but here we are countering Chinese influence. சரிங்களா? So there is a need for us to balance between the both. Fine. So இந்த aspects எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. and even RCEP பத்தி பேசியிருக்காங்க. So இந்தியாவோட global trade அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Asian accounts for 11% and even India is a part of Asian plus 6. So Asian plus 6 னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், that is RCEP. and even India is negotiating in RCEP, but however there is a lack of consensus with respect to the service and visas access and even goods side la kuda India has a few reservation. So goods and services trade சரியா இல்ல Asian nation கூட and இதனால it gives China an edge in the goods trade. சரிங்களா? So அதனால இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த scenarios எல்லாம் பார்த்து our prime minister should work in such a way that India plays a major role in this East Asia அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஃபேக்சுவலான ஒரு ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏஷியன் இந்தியா சமிட், ஈஸ்ட் ஏஷியா சமிட், ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இதோட பேக்ரவுண்ட் நீங்க பாருங்க. அண்ட் ஈவன் குவாட் நான் நேத்தே MCQல எடுத்திருந்தேன். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்துக்கோம். ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், மியான்மர் ஹியூமன் ரைட்ஸ் அண்டர் தி ஜந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல்ல ஒரு இமேஜ் காமிக்கிறாங்க அண்ட் இந்த இமேஜ்ல வந்து ஒரு குழந்தை இறந்திருக்கு. ஸோ திஸ் இமேஜ் depicts the present situation of Rohingyas அப்படின்னு இந்த ஆத்தர் கிளைம் பண்றாரு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் the author tries to argue the Rohingya stance. So first இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, these Rohingyas are from the Rakhine state in western Myanmar. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, they started migrating. பட் இது விட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, they are poor. So they are poor ethnic minority. So even financially as well as with respect to their population they are less. சரிங்களா? So இந்த மாதிரி ஒரு இமேஜ் காமிச்ச இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, it is a loss of prestige to the present world அப்படின்னு ஃபர்ஸ்ட் இவர் சொல்றாரு. அண்ட் தென் ஆத்தர் என்ன கிளைம் பண்றாருன்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆர் நீங்க பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நிறைய மைக்ரன்ஸ் வந்திருக்கு, முஸ்லிம் மைக்ரன்ஸ், அண்ட் தே ஹேவ் அக்யூமுலேட்டட் ஆர் மிங்கிள்ட் வித்
Indians and the Indian neighborhood nations. But however இந்த Rohingyas அப்படி இல்ல. So இவங்க வந்து Burmese கூட mingle ஆக முடியல அப்படின்றாங்க. So ஏன் mingle ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா because it is a sort of community which developed through immigration and exogamy. So friends, இந்த Rohingyas அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா before independence they used to live in Bengal. So Muslim Bengalல தான் இவங்க வாழ்ந்திருந்தாங்க. And they started to settle in Rakhine state before independence. And அப்போ present ஆயிருந்த Muslim rulers or Muslim community were different from these Rohingyas communities. So there was a sense of difference which was prevailing. So based on the communal lines. So friends, again let me clarify you a single doubt. See, before videos, so நான் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த வீடியோஸ்ல there was a doubt which was asked in the comment box between communalism and communism. சரிங்களா? So friends, communalism na developing religion at the cost of others. So இதுதான் communalism. புரியுதுங்களா? And communism na it is an concept which is associated with socialism. Fine? I hope the difference is clear. So because of the differences, they had to reach out for the external help. சரிங்களா? and they started settling in the Rakhine state. and அங்கேயும் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்க ஒரு sense of identity அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்கல. even when India got independence, they were demanding for a separate state. அப்போல இருந்து மியான்மர் கவர்மெண்ட் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கல. and even they are denied citizenship right. சரிங்களா? so இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கருணையா வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. and இப்போ இதுல plight என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிஸ் ஷூகி who happens to be the Nobel Peace Prize winner is in a powerful posting in Myanmar. and அவங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் எது கிடைச்சதுன்னா because she was the upholder of the human rights. so இந்த ஆத்தர் வந்து கேள்விக்குறி வைக்கிறாரு. என்னன்னா, இங்க ஒரு ஹைப்போக்ராட்டிக் சினாரியோ இருக்கான். so ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் பிரைஸ் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பட் ஹவவர் அங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது. so one could sense a paradox which is available. சரிங்களா? பிளஸ் ஆத்தர் என்ன கிளைம் பண்றாருன்னா, இப்போ இவங்க வந்து ஸ்டேட் கவுன்சிலர். சரிங்களா? so ஸ்டேட் கவுன்சிலருக்கு அவ்வளவு பவர் இருக்குதா அப்படின்னு சொல்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா Burmese army or the defense official of the Burmese army have the control of the border security, internal affairs and department of defense is managed by the Burmese army. but however இவங்க ஸ்டேட் கவுன்சிலரா இருந்து இவங்களே எல்லாமே ஹேண்டில் பண்றாங்களே, and no one questions her. and even the 2008 constitutions of the Myanmar places that it is outside civilian control. so outside civilian control and defense decisions cannot be taken other than defense officials. but however இத கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. see friends, இதெல்லாம் அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்ல. அண்ட் ஈவன் இந்த ஆத்தர் வந்து அவங்கள பிளேம் பண்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வெளியே வரும்போது தான் அங்கெல்லாம் அட்ராசிட்டிஸ் நடக்குதான். சரிங்களா? சோ இவ்ளோ கோஇன்சிடென்ட்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு இப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இதுக்கு இப்போ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ரோஹிங்யா இஷ்யூ வந்து ஒரு ரேஷியலோ இல்ல ஒரு ரிலீஜியஸ் ஒன்னோ கிடையாது. சோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரேஷியல் ஆர் ரிலீஜியஸ் கிடையாது. பட் ஹவவர் இதோட டீப் ரூட்ஸ் வந்து 1948ல இருந்து இருக்கு, ஆர் ஈவன் பியாண்ட். சோ ஈவன் இட் ஹாஸ் a few geographical implications. and இதோட காசஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் ரிலீஜியஸ், ஸோ நிறைய டைமென்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ நிறைய டைமென்ஷன்ஸை நீங்க கர்வ் பண்ணணும். அண்ட் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன் நீட்ஸ் டு அமெண்ட் தி மியான்மர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணி தே வாண்ட் டு எமர்ஜ் ஆஸ் அ ட்ரூ டெமோக்ராட்டிக் நேஷன். அண்ட் ஈவன் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து புத்திஸ்ட் ஐடியாலஜிஸை வந்து திணிக்க கூடாது அப்படின்னு ஆத்தர் தன்னோட ஒப்பீனியன் பிளேஸ் பண்றாரு. ஃபைன். ஸோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பேபிஸ் போட்டோஸ் ஆர் நிறைய சீன்ஸ்லாம் டெய்லி வந்துக்கினே இருக்கு. and we are just focusing on mere facts, but at the same time many peoples are dying over there அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாரு. ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த ஆர்டிகல். பட் ஹவவர் ரோஹிங்யா கிரைசிஸ்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். I have already try to search that, and if possible I will try to cover this Rohingyas in the MCQ section. Fine. Now coming to the next article, loan waivers is not the solution. So first இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுல இருந்தே one of the primary objective of the Indian agriculture policy என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, is to improve the conditions of the farmers. So economically as well as socially one needs to improve the conditions of the farmers. and அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு வந்தாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இன்ஃபார்மல் கிரெடிட் சிஸ்டம் இஸ் வெரி மோர் வித் ரெஸ்பெக்ட் டு தி farmers. சேட்டு வட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் மீட்டர் வட்டிலாம் everyone is aware about. இதுக்காக தனியா கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தீஸ் ஆர் இன்ஃபார்மல் டைப் ஆஃப் கிரெடிட், அண்ட் கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் தீஸ் சார்ட் ஆஃப் கிரெடிட். அண்ட் இதுக்காக இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நிறைய இனோவேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் அப்படி வந்தது தான் ரீஜனல் ரூரல் பேங்க் அண்ட் நபார்ட், ரீஜனல் ரூரல் பேங்க் அண்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சரிங்களா? அண்ட் ஈவன் நேஷனலைசேஷன்ஸ் ஆஃப் தி கமர்ஷியல் பேங்க்ஸ், தட் இஸ் பை 1970s நிறைய பேங்க்ஸ் நேஷனலைஸ் ஆக்கினாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டு பிரிங் இன்
institutional credit mechanism and bank sectors மூலமா வெறியும் இல்ல, even government bought in many scheme. So அந்த மாதிரி schemes தான் கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம், அக்ரிகல்ச்சர் டெப்த் வேவர் ஸ்கீம், இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ இப்போ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பரா கொடுக்குறோம் நம்ம. ஸோ இதுலயும் லோன் நம்ம ப்ரொவைட் பண்றோம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனால. பட் ஈவன் கவர்மெண்ட் ஹஸ் பாட் இன் மெனி சார்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஃபார் திஸ். ஸோ இந்த ஆர்டிகல் ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க 2014-15 பாத்தீங்கன்னா 8 லட்சம் கோடி இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் இருந்தது. பட் ஹவெவர் இஃப் யூ கம்பேர் இட் நவ், அதாவது 2017-18 10 லட்சம் கோடி ஆயிருக்கான். ஸோ அதாவது இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் இட் இஸ் நாட் ஒன்லி டு தி அக்ரிகல்ச்சர் பட் இஃப் யூ கம்பேர் ஹோலிஸ்டிக்லி. அண்ட் இந்த 10 லட்சம் கோடியில 3 crores, அதாவது 3 lakh crore இஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், வைல் தி ரிமைனிங் திங்ஸ் ஆர் ஃபார் கிராப் லோன்ஸ். அண்ட் இந்த டேட்டா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இங்க ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் டு தி ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவோட ஜிடிபி 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஜிடிபி இஸ் மானிட்டரி வேல்யூ. ஸோ இந்தியாவோட ஜிடிபி வந்து ஒரு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20% தான் அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பட் ஹவெவர் கிரெடிட் ஃப்ளோ டு தி அக்ரிகல்ச்சர் செக்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஜிடிபி விட அதிகமா இருக்குது. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் தி பிரசன்ட் சினாரியோ இன் தி மார்க்கெட். அண்ட் இந்த ஆர்டிகல் வந்து லோன் வேவர் ஸ்கீம் பத்தி பேசுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லோன் வேவர் ஸ்கீம்ஸ்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அதாவது கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்றது. ஸோ இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் லோனா வந்து பேங்க்ல இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ இதுதான் லோன் வேவர். ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் ஃபார்ம் கிரெடிட் இன் இந்தியா ரொம்ப அதிகமா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இப்போ ஃபார்ம் வேவர் ஸ்கீம் எடுத்துட்டு வர்றதுனால இது வந்து அக்ரிகல்ச்சர் growthக்கு தான் ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 0.36 lakh crore வந்து லோன் வேவர்ஸா கொடுக்குறாங்க. அண்ட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து 0.34 lakh crores வந்து லோன் வேவர்ஸா கொடுக்குறாங்க. அண்ட் ஈவன் த டிமாண்ட் ஃபார் லோன் வேவர்ஸ் இஸ் எமர்ஜிங் அவுட் இன் மெனி ஸ்டேட்ஸ். அண்ட் இது வந்து ஒரு எலெக்ஷன் அஜெண்டாவா தான் பொலிட்டிஷியன்ஸ் பாக்குறாங்க. ஸோ இப்போ இங்க ஒரு டிபேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெதர் கிவிங் இன் லோன் வேவர்ஸ் வில் இம்ப்ரூவ் தி கண்டிஷன் ஆஃப் தி ஃபார்மர்ஸ். ஸோ வெதர் இட் கேன் பிரிங் இன் ஃபார்மர் வெல்ஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, குளோபல் லெவல்ல ஸ்டடிஸ் எல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஃபார்மல் கிரெடிட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒரு வட்டிக்கு வாங்கி ஒரு தொழில் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபார்மர்ஸ் கிட்டயும், இஃப் தே கோ இன் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் தே ஹேவ் அ மைண்ட் செட் தட் ஓகே ஃபைன், நம்ம இந்த கடனை வந்து திருப்பியும் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஃபார்மர்ஸ் கிட்ட. அண்ட் இதுக்காக அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும். அண்ட் திஸ் இஸ் வாட் த ஸ்டடி ரிவீல்ஸ். அண்ட் ஈவன் இட் இன்க்ரீசஸ் இன் தி ஹவுஸ் ஹோல்ட் இன்கம். ஹவெவர் இது வந்து இந்தியால ஃபாலோ பண்றது இல்ல. சரிங்களா? ஸோ இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எமோஷனல் பெர்செப்ஷன்ஸ் தான் இந்த பொலிட்டிக்கல் சினாரியோவை டாமினேட் பண்ணுது. அதாவது மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஸோ இவங்களுக்கு ஃப்ரீயா நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொவைடிங் ஃப்ரீ சொல்றது வந்து ஒரு எமோஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறாங்க பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கிளைம் பண்றாரு. அண்ட் ஈவன் a recent study by International Food Policy Research Institute reveals that agriculture household அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல 50% of the people do not have a loan first of all. சரிங்களா? அண்ட் செகண்ட், among the borrowings, அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 50 பேர் லோனே வாங்குறது இல்ல. அண்ட் அந்த 50 பேர்ல லோன் வாங்குறவங்கல்ல 40% of the people borrow from informal sources and especially from the money lenders who charge a very high interest rate. So இந்த லோன் வேவிங் ஸ்கீம் வந்து கரெக்டா ஃபார்மர்ஸ்க்கு போய் சேருமா அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஃபைன், நெக்ஸ்ட், இப்போ நெட் ரிட்டர்ன் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் பாரோவர்ஸ்க்கு தான் நெட் ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கு. சி ஆப்வியஸா இப்போ மீட்டர் ரேட் வட்டியில கடன் வாங்குறதும் பேங்க்ல வாங்குறதும் ஒண்ணா. ஸோ பேங்க்ல யாரு ஃபார்மர்ஸ் எல்லாம் லோன் வாங்குறாங்களோ தே வில் ஹேவ் அ குட் ரெவென்யூ. ஃபைன். ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பணம் போய் சேராது. சரிங்களா? ஸோ லோன் வேவிங் ஸ்கீம் எதுக்கு எடுத்துட்டு வராங்க? ஃபார்மர்ஸ் கஷ்டப்படுறாங்க ஆர் ஈவன் தே ஹேவ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட், அதுக்கு தானே எடுத்துட்டு வராங்க. பட் இது யாருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் பாரோவர்ஸ்க்கு தான் போகும், who already have a decent amount of income. Fine, I hope you got the point. And even இப்போ farm loan waiving scheme ல போறாங்கன்னா it doesn't take into consideration the size of the farm. See, a small farm holder may have a huge debt from the bank, but this may not be same with respect to the big landlords and something like that. Fine. So farm land base பண்ணி நீங்க credit devaluate பண்ணுவீங்களா? So இது கூட ஒரு question தான். And even நீங்க வந்து தள்ளுபடி பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா they may end up in risky investment also. So instead of agriculture they may invest in other such sort of things which may not be beneficial to them because they get money free of cost. சரிங்களா? And they may tend to lose the scope of agriculture. So in the scenario லந்து loan waiving scheme is not a beneficial one அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. And even இப்போ farm loans எல்லாமே ஒரு subsidized rate of interestல தான் கிடைக்குது. priority sector lending ன்னு சொல்லிட்டு
banks பண்றாங்க, and even the rate of interest for the farmers is very low. But however, all the farmers or those farmers who are below the poverty line, அவங்களுக்கெல்லாம் இந்த பெனிஃபிஷியரி போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இந்த சினாரியோல நீங்க ஃபார்ம் லோன் வேவ் பண்ணீங்கன்னா யாருக்காக பண்றீங்க நீங்க? See, actually those who struggle are agriculture laborers or marginal or small landholders. Those are the people who struggle. But however, this farm loan waiving will not result in bringing up these agriculture laborers. So it is important for us to revisit the credit policy. So first bank யாருக்கு லோன் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். First we need to focus on the outreach of the bank, and even we need to take into consideration the financial inclusion. And next இது வந்து ஒரு instant temporary relief ஆ தான் தெரியுது, சரிங்களா? But however long runல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it does not contributes to the farmers welfare. So ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசன்ஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். So இப்போ லோன் வேவிங் நீங்க பண்ணிட்டீங்கன்னா at what level it will bring in the farmers distress அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே தெரியாது, சரிங்களா? ஏன்னா what farmers need is something for other than agriculture purposes. இப்போ விவசாயம் ஒருத்தர் செய்யறாருன்னா அவர் லோன் வாங்கி விவசாயத்துக்காக பண்ண மாட்டாரு, மற்ற செலவுகள் இருக்கும் அவருக்கு, ஃபைன். அண்ட் அட் த சேம் டைம் ஈவன் கவர்மெண்டோட பிஸ்கல் பாலிசி மேலேயும் இது அஃபெக்ட் பண்ணும், ஃபைன். அண்ட் ஈவன் ஐடென்டிஃபைங் தி எலிஜிபிள் பெனிஃபிஷியரிஸ் இஸ் ஆல்சோ அண்ட் டிடிஎஸ் ப்ராசஸ். அண்ட் ஈவன் டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம்காக ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்குன்னா, ஒன் நீட்ஸ் டு ஆக்சிலரேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி, சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வரணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் loan waiving is not an investment, first of all. And even we need to bring in irrigation as well as rural energy எடுத்துட்டு வரணும். ஸோ ரூரல் எனர்ஜினா நம்ம சோலார் பவர் பேனல்ஸ் அங்க ப்ரொவைட் பண்ணலாம், ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ லெஸ் டெவலப்டு ஈஸ்டர்ன் அண்ட் ரெயின் ஃபெட் ஸ்டேட்ஸ்ல, ரெயின் ஃபெட்னா those states who are dependent on the rainfall, or agriculture which is dependent upon the rainfall is called as rain fed agriculture. So rain fed agriculture or eastern statesல தான் நம்ம அங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா அங்கதான் crop productivity is very less, and even the people who are in the below the poverty lines are more. So அங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். And this is what the report stated, சரிங்களா? So what we require is capital investment. அண்ட் இந்த மாதிரி லோன் வேவிங் நீங்க எடுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தென் இட் வில் பி கவுண்டர் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் தன்னோட ஒப்பீனியன் பிளேஸ் பண்ணி முடிச்சிடுறாரு. ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஆர்டிகல் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவ்வளோவா இன்னும் பாயிண்ட்ஸ் அவைலபிள் இல்லை. பட் ஹவெவர் ஃபார் தி மெயின்ஸ் யூ கேன் அக்யூமுலேட் சர்டன் பாயிண்ட்ஸ். ஏன்னா ரிப்போர்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபியூ ஃபேக்சுவல் ஃபிகர்ஸ் ஆர் பிரிட்டி மச் குட். ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் தோஸ். ஃபைன். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், த ஃபர்கெட்டன் பீப்புள் on Sri Lankan refugees. So first இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு ட்ரெண்டிங்கான இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Rohingya refugees are ட்ரெண்டிங்கான இஷ்யூ. பட் அட் த சேம் டைம் people are forgetting about the Sri Lankan refugees, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கிற ஒரு இஷ்யூ, 35 இயர்ஸாவே ப்ரிவேலன் இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் the prevailing condition is they are very pathetic because they have pathetic conditions of shelter, they have limited livelihood opportunities, and an anti-program is prevailing in Sri Lanka which is against those Tamil people, and even they suffer from social and psychological problems. And idanala there are many suicides, school dropouts, child marriage are recently coming up. And refugees பத்தி பேசியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ Sri Lankan refugees அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 40% of the Sri Lankan refugees are below 18 years, சரிங்களா? And many of them are said to be stateless, in a stateless scenario, and even the northern province of the Sri Lanka are willing to bring them back, but however this is not happening. And in the article enna solranga, see in the refugees kaga nariya actions la government eduthirukaanga. And even Tamil Eelam war was ended in 2009, as well as we have reduced the visa fee, as well as we have bought in many help, but at the same time this have not made a huge difference அப்படினு author சொல்றாரு. plus இந்த article என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க Sri Lankan refugees அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா they are present in Tamil Nadu, and even they are well aware of the fact that if they go back to the Sri Lanka they will not get the same beneficial or the benefits which they are given or enjoying in Tamil Nadu, சரிங்களா? ஸோ அவங்கள திருப்பியும் அனுப்புறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு because they are not willing to go, because they feel they are landless. So what they need is a quantum of land, and what they need is a proper condition in the Sri Lanka Jaffna region. So இப்போ இந்தியா Sri Lanka relationship எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் கோல தான் இருக்கு. அதாவது they are maintaining the same, சரிங்களா? பட்
Lanka. However, author என்ன claim பண்றாருன்னா இந்த status quo will not work for long because right now Tamil Nadu has the largest number of refugees in India. So issues will pop up sooner or later. So the government should take step for this long-standing problem. And even in the article என்ன சொல்றாங்கன்னா இப்போ இருக்கிற prevailing scenario is also favorable for the reconciliation of this issue. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா there is a change in the political scenario in Tamil Nadu. So இதனால one could take a bold step with respect to the Sri Lanka, and there is an opportunity for the central government to revive the talks with the Sri Lanka, and they could try to make a proper restoration in the Jaffna province. Seringla, and for refugees who are willing to stay back in India because they have been provided with great opportunities, or if they have mingled with the Indian states, then we can also provide them citizenship, because we have already done this by providing a citizenship status for those people who came from Pakistan and Afghanistan. Fine. So we need to analyze this, and one day or the other we need to close down all the camps in Tamil Nadu, and we have to bring end to the episode with respect to this Indian Sri Lankan refugee crisis. Fine. So friends, சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா இந்த இஷ்யூ வந்து ஸ்டேட்டஸ் கோல இருக்கு, இந்த இஷ்யூவை நீங்க ரிவைவ் பண்ணணும், and the refugees who are staying in India right now are enjoying a greater status when compared to the Sri Lanka. They have been provided with good status in the refugee camps, so adanaala they are not willing to go. So India has to consider them. They have to revive the talks with the Sri Lanka. ஏன்னா things are very smooth now. So இப்போ diplomatic talks easy engage பண்ணலாம், which will bring a better consensus to the prevailing issue. Fine. So that's it with respect to this article, friends, and that's it for today. Thank you for watching.